இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீதான் என்ன பார்க்கணும்னு சொன்னியாமா? ஆமா டாக்டர். நான் டாக்டர்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண கபாலி தான் உங்களை பத்தி சொன்னாரு. கபாலி சொன்னானா? ஆமா, நீ யாருமா? நீ என்ன விஷயமா ஜெயில இருக்கிற என்ன தேடி வந்திருக்க? சார், என் பேரு துர்கா. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஆனா இப்ப சஸ்பெண்ட்ல இருக்கேன் சார். நேர்மையா இருந்ததுனால சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்ல தப்பு பண்ணதுனால சஸ்பெண்ட் பண்ணாங்களா? சார், அமைச்சரோட மகன் கொலை வழக்குல நான் குற்றவாளியை காப்பாத்த என் அதிகாரத்தை தவறா பயன்படுத்திட்டேன்னு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். சரி, இப்ப என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்க? சார், அமைச்சர் மகன் கொலை வழக்குல என் ஹஸ்பண்ட் சிக்கி இருக்காரு சார். அந்த வழக்குல இருந்து நான் அவரை காப்பாத்த நீங்க மனசு வச்சா முடியும் சார். அதுக்கு தான் இத்தனை நாளா நான் உங்களை தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நான் டிவியில சுதந்திர தின ஃபங்க்ஷன்ல உங்களை பார்த்தேன். அதான் உடனே உங்களை பார்க்க வந்தேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுல அவர் ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டு தான் செத்துருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சது. அதைத்தான் நான் ரிப்போர்ட்டாவே எழுதியிருந்தேன். தாரான்னு ஒருத்தவங்க என்கிட்ட வந்து பேரம் பேசி பார்த்தாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கல. ஸ்லோ பாய்சன் கலந்ததுனால தான் இறப்பு ஏற்பட்டதுன்னு நான் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்தி தர சொல்லி என்ன மிரட்டினாங்க. நான் அதுக்கு சம்மதிக்கல. உடனே அவங்க தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி நைட்டோட நைட்டா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து டாக்டர் கிட்ட பேசி ரிப்போர்ட் எல்லாம் மாத்திட்டாங்க. அதுல வந்த விளைவுதாமா இவ்வளவும். இப்போ ஒண்ணும் கெட்டு போல. நான் எழுதின உண்மையான ரிப்போர்ட் எங்க ரெக்கார்டு ரூம்ல இருக்கு. நீங்க நேரா ஜிஹெச்சுக்கு போங்க. அங்க முத்துன்னு ஒரு அட்டெண்டர் இருப்பாரு. முத்து அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அந்த ரெக்கார்டு ரிப்போர்ட்டை உங்ககிட்ட கொடுப்பாரு. அதுல இருக்கிற ஒரிஜினல் ரிப்போர்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்காரையும் நீங்க காப்பாத்திரலாம். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த நன்றியை நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் தண்டனையில இருந்து காப்பாத்திடுவேன். ரொம்ப நன்றி சார். நான் வரேன். சரிம்மா. கேஸ்ல தீர்ப்பே வந்துருச்சு. இதுக்கப்புறம் எவிடன்ஸ் புடிச்சு விசாரிச்சு என்ன ஆக போகுது? அப்படிலாம் இல்ல ஹாசினி. தீர்ப்பு இப்ப நமக்கு எதிரா வந்திருந்தாலும் அந்த தீர்ப்பை உடைக்கிறதுக்கு சாதகமா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற துர்கா? தீர்ப்ப உடைச்சி சூர்யாவை இதுல இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துடலாமா? நிச்சயமா சூர்யாவை காப்பாத்தி இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துடலாமா? சூர்யாவை நான் நிச்சயம் வெளியே கொண்டு வந்துருவேன். அதனால நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க. நீ சொல்றது ரொம்ப நம்பிக்கையாவும் ஆறுதலாவும் இருக்கு துர்கா. நீ சொன்ன மாதிரி நடந்துட்டா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. ஆமா துர்கா, தேவிமா வேற அப்பா கிட்ட போனோம், அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. தேவிமா சொன்ன மாதிரி அவங்க பிறந்த நாளை கொண்டாட கட்டாயம் சூர்யா வந்துருவாரு. நான் அவரை கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இனிமே பயப்பட தேவையில்லை. சூர்யாவை வெளியே கொண்டு வர போறோம். நீங்க சூர்யாவுக்கு கொடுத்த தீர்ப்பை பத்தி கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். பாருங்க, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் அட்டெண்டர் முத்துவோட தங்கச்சி. முத்துவுக்கு தங்கச்சியா? முத்துவுக்கு தங்கச்சிலாம் யாருமே இல்லையே. தங்கச்சினா கூட பிறந்த தங்கச்சி இல்ல, அவரோட சித்தப்பா பொண்ணு. ஓ அப்படியா? யாரா இருந்தாலும் இங்க வரக்கூடாது மேடம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க மேடம். போங்க போங்க. சாப்பிட்டியாமா? ஓ அப்படியா? கண்டிப்பா அதை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. லிஸியா? அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். இத்தனை வருஷமா அவளை எப்படி சமாளிச்சு ஏமாத்திட்டு இருந்தனோ அப்படியே தான். அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். சரிடா சரிடா, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, நான் வச்சுறேன். ஆமா, நீங்க என்ன விஷயமா முத்துவை பார்க்க வந்தீங்க? சார், இப்ப நீங்க போன்ல உங்க சின்ன வீடு கூட தானே பேசிட்டு இருந்தீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும் சார். ஏன் சார், உங்க வைஃப் பேரு லிசி தானே? அது எப்படி கரெக்டா சொல்றா? என் வைஃபோட பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க சின்ன வீட்டு மேட்ரை உங்க வைஃப் கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ,
நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை பண்ணிட்டு போங்க மேடம். என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாம இருந்தா சரிதான். என்ன ஆளை விடுங்க மேடம். மேடம், டாக்டருக்கு சின்ன வீடு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு போன் அட்டன் பண்ண உடனே அக்கறையா அன்பா சாப்பிட்டியாமான்னு கேக்குறாரு. இந்த காலத்துல எந்த ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட சாப்பிட்டியான்னு அக்கறையா கேக்குறாங்க? எல்லாம் ஒரு கெஸ் தான். அடிச்சு விட்டேன், ஆள் பயந்துட்டாரு. அதெல்லாம் ஓகே மேடம். ஆனா டாக்டரோட வைஃப் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரு போன்ல பேசிட்டு இருக்கும்போது தற்செயலா வைஃப் பத்தி பேசினாரு, அப்ப கவனிச்சேன். சூப்பர் மேடம். நான் பார்த்துட்டேன் மேடம். உள்ள யாரும் இல்ல. டாக்டர் வரதுக்குள்ள நீங்க கேட்ட ரிப்போர்ட்டை எடுத்துடலாம். வாங்க மேடம். 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே வகையான பாய்சன் தான். சார் என்ன சார் சொல்றீங்க? 2 பேருக்கும் ஒரே மருந்து தாமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஸ்லோ பாய்சன். அதனால அந்த 2 கொலையும் ஒரே ஆளு தான் செஞ்சிருக்கணும். எனக்கு என்னவோ மாயாவுக்கும் டாக்டருக்கும் நடுவுல நடந்த பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கணும். அதனாலதான் மந்திரி மகனை கொன்ன மாயா டாக்டர் சேகர் மூலியமா உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அதே பாணியில தனக்கு உதவியா இருந்த டாக்டர் சேகரையும் கொலை பண்ணிருக்கணும். எனக்கு என்னமோ அப்படித்தாமா தோணுது. ஆமா டாக்டர், இது இந்த மாயாவோட வேலையா தான் இருக்கும். நான் இதை விட போறதில்ல. ஆதாரத்தோட நிரூபிச்சாதான் என் ஹஸ்பண்ட் தண்டனையில இருந்து காப்பாத்த முடியும். நான் உடனே அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன் டாக்டர். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். இதுதான் ஐயா. மேடம் மேடம், மேடம் வணக்கம் மேடம். அப்புறம் அதையே சமைச்சிரு. சிக்கன்ல நிறைய மசாலா போட்டு சார் வணக்கம் சார். நல்லா ஃபுல்லா ஃப்ரை பண்ணி வச்சிரு. என்ன அப்புறம் அந்த குழம்பையும் வச்சிரு. சார் வணக்கம். ஆமா, நல்லா பெப்பர்லாம் போட்டு காரமா பண்ணி வச்சிரு. நான் வந்துடுறேன். சார் வணக்கம். சரி, நீ வெய்யி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சும்மா வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு இருக்க? போன் பேசுறது தெரியல? என்ன வேணும்? இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் கேஸ்ல இருந்து சில டீடைல்ஸ் வேணும். டீட்டெயில் வேணுமா? உன் ஹஸ்பண்ட் தான் அக்யூஸ்ட்னு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தாச்சு. 20ஆம் தேதி தூக்குல போட போறாங்க. இன்னும் உனக்கு என்ன டீட்டெயிலாம் தேவைப்படுது? சார் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்ல. நான் டியூட்டில இருக்கும்போது விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த டாக்டர் சேகர் பாம்பு கடிச்சு இறந்த கேஸ்ல நான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் சார். கேஸ் ஃபைல்ஸை பார்க்கணுமா? அந்த டாக்டர் பாம்பு கடிச்சு தான் இறந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எஃப்ஐஆர்லயும் அப்படிதான் இருக்கு. அது முடிஞ்சு போன கேஸ். அதை இப்ப எதுக்காக பார்க்கணும்? அது இன்னும் முடியல சார். இனிமேதான் விசாரணையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு.